செய்திகள். கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். புனித பீட்டர் சதுக்கத்தில் நடந்த போப் பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார். தமிழகத்தில் உள்ள 100 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 20 கோடி மதிப்பீட்டில் பசுமை பள்ளி திட்டம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு அரசு துறை மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை நேற்று வழங்கினார். தமிழக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதாக பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் UPSC தேர்வில் வெற்றி பெற்ற 50 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாய்க்கான 18% GSTயை அரசே ஏற்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் நினைப்பது மக்களின் நலனுக்காக மட்டுமே என்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோடை காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குரூப் 4 பணியிடங்களின் எண்ணிக்கையை 10,000ஆக உயர்த்த வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹1 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஊட்டி ராஜ்பவன் மாளிகையில் ஆளுநர் தலைமையில் 2வது நாளாக நேற்று துணைவேந்தர் மாநாடு நடந்தது. இம்மாநாட்டில் 35 துணைவேந்தர்கள் நேற்று புறக்கணித்தனர். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உள்பட 5 மருத்துவ பிரிவுகளில் 121 பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற உள்ள உலக புத்தொழில் மாநாடு 2025ற்கான லட்சினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதே நிலையில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விரைவில் தமிழாசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு டான்செட் மற்றும் சீட்டா தேர்விற்கான முடிவுகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல 100 Mbps வேகத்தில் மாதம் ₹200 கட்டணத்தில் இணைய சேவை ஏற்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் வசித்து வரும் பாகிஸ்தான் குடிமக்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநில முதல்வர்களிடம் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். குடியுரிமை அதிகாரிகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 200 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வருகின்ற 21ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழவேற்காட்டில் மிக பழமையான புனித மகிமை மாதா திருத்தலத்தின் 547வது பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2025-26ஆம் கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கைக்கு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் 28ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கடன் 2025 நிலுவைத் தொகை வட்டித் தொகையுடன் திருப்பி செலுத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி கொடைக்கானலில் உரிய அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை செயலாளர்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் 19 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளராக ஜெயகாந்தன் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வருகின்ற மே 3ஆம் தேதி முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அவர்கள் பகல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். நாகையில் 600 பேர் பணியாற்றும் வகையில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா அவர்கள் அறிவித்துள்ளார்.
சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான அண்ணா சாலையில் 4 வழி மேம்பால சாலை அமைத்தல் தொடர்பாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க 10 வருடங்களுக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்கள் மற்றும் 15 வருடங்களுக்கு மேற்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் எரிபொருள் விற்பனை தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதி செய்துள்ளது என்று அமைச்சர் TRP ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் 24வது கேள்வியை எழுதியிருந்தாலே 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை ராஜ்பவனில் துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார். TNPSC குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் அழைப்பு விடுக்கப்பட்ட 41 துணைவேந்தர்களில் 32 பேர் புறக்கணித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நல்ல முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலின் பெட்டிகள் எண்ணிக்கை 12லிருந்து 16ஆக உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 96.6% நியாய விலைக் கடையில் கைரேகை பதிவு செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கத்திரி வெயில் எனும் அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி முதல் மே 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளது. தமிழ் கடவுள் முருகன் சுவாமிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் முருகன் சுவாமி கோவில்களில் 1085 கோடியில் 884 திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மதுரவாயல் முதல் திருப்பத்தூர் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 1400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். 40 கோடியில் 500 மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் சென்னை செனாய் நகர் பகுதியில் UPSC பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தவும் அதற்கான நிலையங்கள் கையகப்படுத்தும் பணிகளுக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை கால விடுமுறைக்கு பின் ஜூன் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பழனி கோவிலில் கிரிவீதியில் பக்தர்கள் இலவசமாக அழைத்து செல்ல 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்கல பேருந்தை தனியார் நிறுவனம் காணிக்கையாக வழங்கியது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.